Hello viewers, இந்த வீடியோவில் ஆரி நீடில் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்கன்னா இது வந்து மஸ்ட் லேர்ன் டிசைன். இது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த ஒயிட் பென்சிலில் வந்து நான் ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இதில் வந்து சென்டரில் இப்படி ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த லைனை மார்க்காக யூஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த லீஃப் டிசைனை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ இங்கேருந்து நான் வந்து பீட்ஸ் எடுத்துக்கிறேன். கட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 பீட்ஸ் அட் அ டைம் எடுத்துகிட்டு சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது இந்த சைட் டர்ன் பண்ணி அந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் 1 or 2 ஸ்டிச்சஸ் வச்சுட்டு இப்போது அந்த மார்க்கு கிட்ட ஸ்டிச்சை கொண்டு வரேன். ஸோ இப்போது இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு இப்போது பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பீட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீடாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக லோட் பண்ணவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இந்த பீட் எடுத்துகிட்டு வந்து ஸோ இப்போ 3 பீடையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கும் கீழே இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது இந்த பீட்ஸ்க்கு பக்கத்தில் இங்கே 1 or 2 ஸ்டிச்சஸ் கொடுத்து அந்த மார்க் மேலே ஸ்டிச்சை கொண்டு போகணும். இப்போது இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு திரும்பவும் பீட்ஸை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணணும். இப்போது இதே மாதிரியே இந்த லீஃபோட 1 சைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1 சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பீட்ஸை ஒட்டினா மாதிரி இந்த ஸ்டிச்சை கொண்டு போகணும். இப்போது இந்த லீஃபோட இந்த மார்க் இந்த இடம் வரைக்கும் இந்த ஸ்டிச்சை கொண்டு போயிட்டு இந்த த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு இப்போ திருப்பி பீட்ஸை லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீட்ஸை வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ க்ளோஸராக முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக 2 ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த சைடில் பண்ண மாதிரியே தான் திரும்பவும் இந்த மார்க்குக்கு கொண்டு வரணும். மார்க்குக்கு கொண்டு வந்த அப்புறம் திரும்பவும் பீட் லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மொத்தமாக பீட் லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொண்டு போனவுடனே பீட் ஸ்டாக் இருக்குது நீடு இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் போய் லோட் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பீட் லோட் பண்ணி 3 பீட் இந்த கார்னருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு வரணும். இதோட கான்செப்ட் என்னென்னா மேலேருந்து கீழே 3 பீட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கீழேருந்து மேலே போகும்போது வெறும்னே த்ரெட்டில் மட்டும் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் மேலேருந்து கீழே வரும்போது பீட் லோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் இப்போ 3 பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் 4, 5 அந்த மாதிரிலாம் லோட் பண்ணும்போது இந்த லீஃபோட சைஸ் வந்து இன்னும் நல்லா பார்க்க பெருசாக தெரியும். அண்ட் லீஃப் பெருசாக போக போக நீங்கள் வந்து இதை எம்போஸ்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னும் அடுத்த வர வீடியோஸில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நான் இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இந்த லீஃப் டிசைன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு சைடில் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அழகாக ஒரு லீஃப் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஜர்தோசி, பஞ்ச் பீட்ஸ்லேயோ ஈவன் நாட் ஒர்க்கு எதில் வேணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.